நிறைய வீரர்கள் எல்லாம் படியங்களை பார்க்கவே. என்னத்துக்கு தமிழ் படியில் 3 பேரையும் டீம்ல விளையாட விட்டு நீங்கள் என்ன மெச்சிகளுக்கு போகிறது காசுகள் இருக்காது. சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடோடு தான் மெச்சிகளுக்கு போயிருப்போம். ஆனால் எங்களுக்கு சர்ப்ரைஸ், அதாவது அதிர்ச்சியாக இருந்ததுன்னா அனைவருமே ஸ்ரீலங்கா எக்ஸாம் பாஸ் பண்ணின நடுவர்கள் என்று கூறுகின்றேன். ஈச்சாவில் ஒவ்வொரு திருவிழாவும் உண்மையாக திருவிழா தான். தைப்பொங்கலாக இருக்கலாம், புது வருஷமாக இருக்கலாம், எல்லா திருவிழாவும் வித்தியாசமாக செய்யும். சிங்களக்காரங்களாம் அங்கே இருப்பாங்களா இருந்த பதவியில் இருப்பாங்களா இருந்தால் தமிழாக்கள் போகவே இல்லாது. விளையாட்டு கட்டமைப்புக்குள்ள அரசியல் வாரதை தடுக்கணும்டா என்ன செய்யணும்? ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்க நிக்கிற இடம் ரீச் ஆண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா எதுக்காக இந்த வந்தனாங்க என்றதான் இப்ப பவித்ரா சொல்ல போறோம் உங்களுக்கு. வணக்கம் ஜெகன். நாங்கள் இன்றைய தினம் ரீச்சாவினுடைய தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் கபடி போட்டி இங்க நடத்துறாங்க. ஐயோ, விளையாட்டுண்டா யாருக்கு பிடிக்காது? கபடி விளையாட்டு தமிழர்களுடைய பாரம்பரியம் யாருக்கு தான் பிடிக்கும்? அதுதான் இறங்க போறது பவித்ரா தான் இல்லையா? ஐயோ மக்களே, அப்படி நினைக்காதீங்க. இன்றைய தினம் இந்த ரீச்சாவில் நடத்துகின்ற இந்த கபடி போட்டியிலே பல அணிகள், வடமாகாணத்தை உட்படுத்தி பல அணிகள் கலந்துருக்குது. இந்த போட்டியை பார்க்க அப்படி இருக்கு ஜெகன் உங்களுக்கு? போட்டியை பார்க்க உள்ளறங்க பயமா தான் இருக்கு, ஆனா பார்க்க சுவாரஸ்யமா இருக்கிறது. உண்மையிலேயே அந்த அளவுக்கான ஒரு ஒழுங்கு முறையில் நடந்து கொண்டிருக்கு. இந்த விளையாட்டுகள் எல்லாமே ஒவ்வொரு அணிகளாக நடந்து கொண்டிருக்கு. இது ஆரம்பிச்சதுல இருந்தே இது ஒரு வரவேற்பு அதிகமா இருந்தது இல்லையா? இது சம்பந்தமான நிறைய மாணவர்கள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனா இந்த போட்டிகள் அனைத்துமே சர்வதேச ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தி இந்த போட்டிகள் நடைபெறுது. இங்க ரெஃப்ரியா இருக்கிறதா இருக்கட்டும், அதை ட்ரெயின் பண்றாங்களா இருக்கட்டும், எல்லாருமே தேசிய மட்டத்துல ரெஃப்ரியா இருக்கிறார்கள், பயிற்றுவிப்பாளர்கள் தான் இங்க இதுல கலந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இலங்கை அணியில இருக்கின்ற பல மாணவர்கள் இதுல விளையாடுறாங்க என்றதான் உண்மையிலே ஒரு முக்கியத்துவமான முடியும். ஏன்னா இலங்கை அணியில இருக்க மாணவர்கள் இங்க விளையாடிக்க இங்க புதிதாக வர மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம், அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நகர்வதற்கு உதவியாக கூட இருக்கும். தொடர்ந்துமே நீங்க இந்த போட்டியில தான் பார்க்க போறீங்க. என்ன நீங்க வளவலன்னு காய்ச்சோ, நீங்க போட்டியை காட்டுக்கடா என்றுதான் நீங்க சொல்றது விளங்குது. போட்டியை காட்ட போறோம். பவித்ராவும் ஒரு வளைய மட்டம், முக்கோண மட்டம் எல்லாம் கபடியில வெற்றி பெற்றால் இல்லையா? அப்படி இல்ல மக்களே. ஆனா உண்மையே இந்த போட்டிகளை பார்க்கும் போது ஜெகன், எனக்குமே போய் விளையாடணும் போலதான் இருக்கு. அவ்வாறு ஆர்வத்தை உங்களுக்கு கொடுக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் ரீச்சாவுக்கு வாங்க, கபடியை பாருங்க.
போட்டி ஆரம்பமாகும். அதாவது ஏனைய அணிகள் தயார் நிலையில் இருப்பதனை உறுதிப்படுத்தவும். ஒரு போட்டி முடிவடைந்த பின்னர் நேரத்தினை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த போட்டிகள் தொடர்ந்து நடத்த வேண்டியது. தைப்பொங்கலை முன்னிட்டு ரீச்சாவில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு போட்டி நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது கபடி. கபடி வந்து உண்மையில் ரீச்சாவில் வைக்கணும்னு சொல்லி இங்கே பணிபுரிகிற பணியாளர்களுடைய வேண்டுகோள் தான். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது வித்தியாசமாக என்ன செய்யலாம்ன்றதை யோசிக்கிறாங்க. ஸோ இந்த முறை கபடி வைக்கலாம்னு சொல்லி வந்து சொல்லிக்கிறோம். ஓகே, பிரச்சனை இல்லை, வைக்கலாம்னு. இப்போ எனக்கு உடனே இருந்து சந்தேகம் வந்து என்னென்றால் வடமாநிலத்தில் கபடி வைக்கிறதுக்கு இங்கே கழகங்கள் இருக்கான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது இவ்வளவு ஆட்கள் இவ்வளவு இளைஞர்கள் வந்து கபடி போட்டியில் வந்து ஆர்வம் காட்டுவாரன்னு எனக்கு தெரியாது. இல்லை என்ன வரைவி நம்ம ஒரு 7-8 டீம் இருந்தாலும் வரும். நாங்கள் 2-3 டீமோட காய்ச்சி நாங்கள் வாரண்டு சொல்லி சொன்னவேன்னு சொன்னோன்னா ஓகே பிரச்சனையில் செய்யலாமன்னொடனே உடனே அந்த கபடி சம்மேளனம் ஒன்று இருக்குங்க அந்த அரசாங்கத்தின் போடி கீழே. அவையோட காய்ச்சின்னா பூரண ஆதாரம் நாங்களே வந்து நடத்தி தரோம். அதுக்கான தேவையான டூல்ஸுகளில் மேட்டுகள் எல்லாமே நாங்கள் கொண்டு வரோம். பிரச்சனை இல்லை, வடிவ செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகே, சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு தேதி கொடுத்து நாங்கள் 10ஆம் தேதி தை மாதம் 10ஆம் தேதிக்கு இடையில் வந்து விண்ணப்ப படிவங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யலான்னு போகணும்னு சொல்லி நான் எங்களுக்கு சர்ப்ரைஸ், அதாவது அதிர்ச்சியாக இருந்ததுன்னா 21 ஆண்களுக்கான கழகங்களும் 7 பெண்களுக்கான கழகங்களும் 10ஆம் தேதி தை மாதத்துக்கு முதல் பதிவு செய்திருந்தது. அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. இவ்வளோ டீம் வந்து வடமாநிலத்தில் இருக்கோன்னு சொல்லி. இதில் என்னென்னு சொல்லிச்சுன்னா முதல் வருஷம் செய்கிறண்டபடியாக பெரிய அளவில் எங்களுக்கு அனுபவம் இல்லை. அதனால் கிழக்கு மாநிலத்தில் சேர்த்துக்கொள்ள என்று சொன்னால் நாங்கள் வடிவ செய்வோமா, நிறைய கழகங்கள் வருமா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அவைக்கு ஏதாவது அசௌகரியங்களை ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரி யோசித்தவனால கிழக்கு மாநிலத்தை சேர்க்கையில். ஆனால் எனக்கு வீடியோவை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் டிக்டாக்கில் வீடியோக்களை பார்த்துட்டு கிழக்கு மாநிலத்திலேருந்து நிறைய நண்பர்கள், நிறைய கபடி விரும்பிகள் ஏன்னா எங்களை இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு மேலே இவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குமான்னு தெரியல. அங்கே மன்னிச்சு கொள்ளுமா. அடுத்த வருஷம் நிச்சயமாக வந்து வடக்கு கிழக்கு இந்த கபடி போட்டியாக நடக்கும். உங்களை எல்லாரையும் உள்வாங்குவோம்னு சொல்லி இப்போ அம்பாறையில் இருந்து பார்க்குறதுக்கு பஸ் பிடிச்சி வந்திருக்கிறோம். ஸோ அவ்வளோத்துக்கு ஆர்வமாக இருக்கிறோம். स्कूल में
இப்பொழுது எங்களோட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வசந்தன் அண்ணா தான் இருக்கார். இவர் இலங்கை அணியினுடைய ஒரு பிரதானமான அணியில இப்ப விளையாடி கொண்டிருக்கிறார். என்ன பிரதானமான அணியில விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல இப்ப இந்த ஈச்சாவில் நடக்கிற தைப்பொங்கலை முன்னிட்டு நடக்கிற இந்த கபடி போட்டியிலையும் இவர் விளையாட இருக்கிறார். இன்னுமே களமிறங்கல் இல்லையா? களமிறங்க எப்படி இருக்கு உங்களோட அனுபவம்? பல நாடுகளோட விளையாடி இருப்பீங்க. இப்ப இங்க இருந்தா போயிருப்பீங்க. ஆரம்பமே இங்க இருந்தா போயிருப்பீங்க. ஆரம்பம் இஞ்சுதான். நாங்க ஆரம்பிச்சது இங்க இருந்தான். இங்க இன்னும் நல்லா விளையாடக்கூடிய திறமையான பிளேயர்கள் இருக்காங்க. அப்ப அவங்க நேஷனல் லெவலுக்கு வாரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா சூழ்நிலை இல்லை, விளையாடுறதுக்கான விளையாட்டு அது பாருங்க, அது இல்லாதபடியா கஷ்டமா இருக்கான். இங்க இந்த எங்கட இடங்கள்ல நல்லா திறமையான விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. இப்போ இஞ்சத்தோட விளையாடும் போது நீங்க எல்லாம் அந்த வழியில கடந்தானே போயிருப்பீங்க. அந்த வழியில அவ்வளவு பெரிய பொருளாதார சூழ்நிலை இருக்காது. பெரும்பாலும் வடகிழக்குல இருந்து ஒரு இடத்துக்கு வாரினம்னா அவ்வளவு பெரிய பொருளாதார சூழ்நிலை இருக்காது. ஏதோ தட்டி முட்டி திறமை மட்டும்தான், திறமையை மட்டும் வச்சோன்னு தான் போறாங்க. அந்த வகையில உங்களுடைய இந்த பயணம் இவ்வளவு கடினமா இருந்தது. கடினம் தான் சொல்றேன்டா. என்ன மெச்சியலுக்கு போறது காசுகள் இருக்காது. சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடோட தான் மெச்சியலுக்கு போயிருப்போம். அப்படி நிறைய கஷ்டங்களோட அனுபவித்து தான் போயிருக்கோம். சில அரசியல் ரீதியில சில ஒடுக்குமுறைகள் நடந்திருக்கு அவங்களுக்கு. போராட்ட பொழுது ஏதாவது பிரச்சனைகள், நிறைய ஒடுக்குமுறைகள். இப்ப ஸ்ரீலங்கா டீம் செலெக்ஷன் நடக்கிறதாலும் பெரிய பெரிய கொஞ்சம் பலுட்லாக தான் போவாங்க. திறமை அடிப்படையில பாக்க ஒரு வகையில அந்த அளவு பொருளாதார சூழ்நிலை நல்லா இருக்கிறார்கள், திறமையா இருந்தா கட்டாயம் எடுக்கத்தான் வேணும். ஆனா சில இடங்கள்ல இந்த திறமை பார்க்கப்படாத சூழ்நிலை ஒன்று இருக்கு. அது இன்னுமே இலங்கையில தொடருது. அது தொடருது. பொருளாதார அடிப்படையில பின்தங்கிறார்கள், நல்ல திறமையானர்கள் இருக்கும்போது அவர்கள் தேசிய மட்டத்துக்கு புறக்கணிப்படுறாங்க. அதோட சொல்லலாம், மொழி ரீதியாகவும் புறக்கணிப்படுறாங்க. கூடுதலா மொழி ரீதியாண்டா வெறுமனே நீங்களும் ஒரு சிங்கள வீரரோ அல்லது சகோதர மொழி வீரர் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான முன்னுரிமை அதிகமா இருக்கு இல்லையா? அவர்களுக்கான முன்னுரிமை அதிகமா இருக்கு. தமிழ் பேசுறார்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைவாக டீம். ஸ்ரீலங்கா டீம் எடுத்தா தமிழ் பேசுறார்கள் ஒரு ஆள் 2 பேர் தான் இருப்பாங்க. மற்ற வேற்றினத்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க டீமுக்குள்ள. இதை மாறணுமெண்டா இந்த விளையாட்டு கட்டமைப்புக்குள்ள அரசியல் வாரதை தடுக்கணுமெண்டா என்ன செய்யணும்? உண்மையிலேயே ஒரு விளையாட்டுல அரசியல் வந்துட்டா உண்மையிலேயே அந்த விளையாட்டினுடைய பிரதான நோக்கமே இல்லாம போயிடும். அந்த பிரதான நோக்கம் அதாவது யாருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது, ஏதாவது ஒரு சமத்துவம் என்றபடியும் இல்லாம போயிடும். இது இல்லாம செய்யணும்னா என்ன செய்யணும்? இந்த வீரர்கள் மட்டத்துல என்ன செய்யணும்? இதை கொண்டு வரவர்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நாங்க வீரர்கள் மட்டத்துல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் வேலை இல்லை. ஏன்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட இதோ ஒரு நிர்வாகம் இருக்கு, மேல்மட்டம் இருக்கும். அவங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. அதனால நாங்க இதுகளுக்குள்ள ஒன்றும் உதவி செய்யலை. கட்டாயம் இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்து தான் இருக்க போதும். அப்படியே எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் இந்த இதுகள் தொடர்ந்து தான் போகுது. இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த மொழி ரீதியான பிரச்சனைகள் தொடராம போகுது. ஆனா ஏதோ ஒரு வகையில நீங்கள் அந்த இவ்வளவு தடைகளையும் தாண்டி இலங்கை அணியில விளையாடுறன்றதையே ஒரு இந்த விளையாட்டு மட்டும் இல்லை, எல்லா விளையாட்டுலையும் ஒரு மிக கடினமான விடயம். வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. அப்புறம் ஜெயபட விளையாடு நீ போடா 3 இருக்கவன விடாது நீ பேடுற அவனுக்கு போயிடுவானா அவன்தான். வீடுகளாக மாட்டி போறிய
எப்படி உங்களுக்கு இந்த போட்டிகள் இந்த களங்கள் எப்படி இருந்தது? இன்றைக்கு நீங்கள் விளையாடிட்டு வந்து இப்போ இருக்கிறீங்க. நீங்கள் எந்த டீமில் வந்து விளையாடினீங்க? இப்போ இந்த விளையாடின அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து ஜெஃப்னா டீமுக்கு விளையாடினேன். ஜெஃப்னா டீமுக்கு விளையாட எங்களுக்கு வந்து ஸ்கூல் டீம் ஒன்று தான் எதிராக மோதினது. அப்போ அதில் இப்போ நான் அந்த ஸ்ரீலங்கா டீமில் விளையாடின மாதிரி இங்கே விளையாடல. கோச் வந்தும் என்ன ஒரு 10 நிமிஷத்தோட என்ன வெளியே எடுத்துட்டார். இங்கே பெருசாக நான் விளையாடையில. அதுக்கு அடுத்த மேட்ச் எங்களுக்கு அடுத்த மேட்ச் தான் பெரிய எதிரொன்று இருக்கு, போர் ஒன்று இருக்கு. சரி, நீங்கள் இங்கே பெருசாக விளையாடலைன்னு சொன்னீங்க. நீங்கள் தேசிய போட்டியில் விளையாடி இருக்கீங்க. தேசிய ரீதியான பல நாடுகளோட விளையாடி இருப்பீங்க. எங்கட நாட்டிலே இருக்க பல மாவட்டங்களோட விளையாடி இருப்பீங்க. அந்த போட்டியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? அது எனக்கு சரியான போட்டித்தன்மையாக இருந்தது. செலெக்ஷனும் நடக்க நல்லா மோதித்தான் நாங்கள் செலெக்ஷனில் ஈடுபடினான். இப்போ வந்து இந்த மொழி பிரச்சனை உண்டு. அது எங்களுக்கு கோச்சஸ் மேலே இந்த மொழி பிரச்சனை ஒன்றும் காட்டல. நாங்கள் இப்போ ஆசியா பஹ்ரைனில் போய் விளையாடினாங்க. விளையாடி முடிய எங்களுக்கு கோச் காட்டினார் என்னத்துக்கு தமிழ் படியில் 3 பேரையும் டீமில் விளையாட விட்டு நீங்கள்ண்டு. அதுக்கு விளையாட விட்டாவே பல கேஸுகள் நடந்தது. கோச்சஸ் மேர் இந்த மொழித்தன்மை காட்டுறையில் அந்த வெளியாக்கள் அந்த அம்மா அப்பா குடும்பம் அவையெல்லாம் இந்த மொழி பிரச்சனையை காட்டி அவையோட பதவியால் தமிழாக்களை ஒதுக்குறாங்க இந்த ஸ்ரீலங்கா டீமுக்கு விடாமல். இப்போ இதே பிரச்சனை எங்களோட தேசிய ரீதியில் ஒரு போட்டியில் பங்கு பெற ஒவ்வொரு வடக்கு கிழக்கில் போட்டிகளில் போகிற ஒவ்வொரு தமிழ் ஒரு ஒரு மாணவியாக இருக்கட்டும் மாணவனாக இருக்கட்டும் அவர்களுக்கான இந்த பிரச்சனை ஒன்று ஏற்படுது. இதை வந்து இந்த அடுத்த சமுதாயத்தில் குறைக்கலாமாண்டா எப்படி என்று நினைக்கிறீங்க குறைக்கிறதுக்கு? அடுத்த சமுதாயத்தில் குறைக்கணும் என்றால் இப்போ தமிழாக்கள்லாம் இப்போ அந்த பெரிய அந்த பதவிகள் இருக்கணும். அவையில் இருந்தால் தான் தமிழாக்களையும் டீமுக்குள் எடுத்து அந்த சிங்கள முஸ்லீம்காரங்களையும் டீமுக்கு எடுப்பாங்க. அப்படி இல்லை முஸ்லீம்காரங்கள்லாம் சிங்களக்காரங்கள்லாம் அங்கே இருப்பாங்களா இருந்தால் பதவியில் இருப்பாங்களா இருந்தால் தமிழாக்கள் போகவே இல்லாது. நீங்கள் தேசிய ரீதியில் தெரிவு செய்ததால் பல போட்டிகளில் பங்கு பெற்றிருப்பீங்க. இந்த கபடியில் ஆசை ஆர்வம் இருக்கிற நிறைய மாணவர்கள் இன்னுமே அதை உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ரீச்சாவலிடம் இருக்கிற இந்த பொங்கல் போட்டியில் வந்து அவர்களுடைய ஆசை ஆர்வம் வந்து இங்கே வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த போட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாணவர்களுக்கு ஒரு சரியான களமாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கா? இந்த மாணவருக்கு சரியான களம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை 21 டீம் பேரும் என்று பார்த்தால் 2-3 ஸ்கூல் டீம் வந்திருக்கு. அண்டர் 17 படிகள் அவங்க வந்து என்னென்னு சொல்ற சின்னல இருந்து கபடியிலேயே ஊறி இருப்பாங்க. அவங்க ஊறி தான் இப்போ இந்த இங்கே விளையாடி இந்த இதில் விளையாடி திருப்பி அங்கால ஸ்கூல் டீமால் நேஷ்னல் லெவல் அப்படி அங்கால போனால் தான் அவங்கள அந்த பெரியாக்கள் பார்த்து அந்த ஸ்ரீலங்கா டீம் அதுகளுக்கு எடுப்பாங்க. அவங்க இப்படியே தொடர்ந்து பயிற்சியை செஞ்சு கொண்டிருந்தால் அவங்க இன்னும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பாங்க. ஜெஃப்னா பாய்ஸ். எவ்வளவு நேரமும் இந்த விளையாட்டு வீரர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பயந்து கொண்டிருப்போம். இப்போ கொஞ்சம் இனி பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ், கொஞ்சம் கடுமையாகவே இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அனுபவங்களை பயந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூழல் சம்பந்தமான அவர்களுடைய கருத்தையும் கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் மைதானத்தில் பார்க்க நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க, சில விஷயங்களை பொறுப்பெடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? அதாவது வந்து இப்போ இந்த பொங்கல் நிகழ்வை ஒட்டி எங்கட இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மாணவர்களோட அல்லது வீரர்களோட இதை நீங்க பயணிக்கிறது எப்படி இருக்கு? உண்மையிலே கபடின்றது எங்களோட தமிழற்ற ஒரு பாரம்பரிய விளையாட்டு.
அதை விட இந்த கபடின்றதுல கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில இந்த சூழ்நிலை சம்பந்தமாக சொல்லிக்கல உண்மையில ரீச்சாவின் பாஸ்கரன் இன்னைக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும். என்னென்னு சொன்னால் ஒரு கபடியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தக்க வேலை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வடக்கு மாகாணத்தில் வைக்கிறார், அடுத்த ஸ்டேஜ் வந்து நார்த் ஈஸ்ட் நெஞ்சு வைக்கிறதா எங்களை சொல்லியிருக்கிறார். மற்ற அமைதியான இடத்துல பிளேஸ் பார்வையாளர் குறைவாகவும் பிளேயர்ஸ் கூடுதலாகவும் நிற்கிற இடமா இருக்குது. மற்றபடி நாங்கள் யாழ் மாவட்டத்தில் வைக்கிற கபடி என்றாலும் சரி, கிளிநொச்சியில் வைக்கிற கபடி என்றாலும் சரி, அங்கே பார்வையாளர் எண்ணிக்கை மிக கூடுதலாக இருக்கும். இது கொஞ்சம் போக்குவரத்து தூரமாக இருக்குது. மற்றது இந்த போட்டி தொடர்பில் இந்த வீரர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய வீரர்கள் மிகவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் எல்லாரும் நினைச்சது கபடி என்று சொன்னால் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் முட்டி மோதுற விளையாட்டாக தான் யோசிச்சது. இந்த கபடியில் இருக்கிற வீரர்களை பொறுத்தவரை சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு ஆளை பாதுகாக்கிறது, பிடிக்கிறது, எல்லாத்துலேயும் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அந்த வகையில் பிளேயர்ஸின் பக்கம் எங்களுக்கு பொருத்தப்பாடாக இருக்கும். அதை விட இந்த நடுவற்ற பக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு சர்வதேச நடுவர் ஐடிஓன்னு சொல்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் போய் மச்சது நான் பங்குபந்து கபடியில் கிட்டத்தட்ட 14-15 கண்ட்ரிஸ் இருக்கு மச்சது நான். அதே போல் எங்களோட வந்திருக்கின்ற குழாமை பொறுத்தவரையில் அனைவருமே ஸ்ரீலங்கா எக்ஸாம் பாஸ் பண்ணின நடுவர்கள் என்பதை கூறுகின்றேன். அதனை விட என்னென்று சொன்னால், இன்றைக்கு பல மாகாணத்தை தாண்டி இந்த வடக்கு மாகாணத்தில் கபடி ஏத்தரமான கோச்சஸ் வந்து எங்களுக்கு கூடுது. அதில் G3 ஒரு ஏத்தரமான கோச், சிவநேசன் கிளிநொச்சி வரும் ஒரு ஏத்தரமான கோச். அதே போல் ரெஃப்ரியில் கூட என்டிஓஸ் எங்கள்கிட்ட இருக்குது, என்டிஓஸ் ரெஃப்ரிஸ். அப்போ நாங்கள் இதை நிதானமாக செய்து கொள்வோம். நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் பார்க்க கொஞ்சம் ஒரு புள்ளி எடுத்தா அப்புறம் கூட அந்த மாணவர்கள் எதிர் மாணவர்களே இந்த கைகுலுக்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு. ஒரு இவ்வளவு டீசெண்டான ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்கிற விளையாட்டுல ஒரு தவறான ஒரு பார்வை ஒன்று இருந்தது ஒரு காலத்துல. இப்ப இல்லை அந்த பார்வை. ஆனா இருந்தாலும் கூட இங்க சில விடயங்கள்ல மாணவர்கள் அடுத்த இடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் பொருளாதார அடிப்படைகளும் அரசியல் காரணிகளும் கொஞ்சம் தடையா இருக்குதோ என்ற ஒரு விமர்சனம் இன்னொரு பக்கத்துல இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? உண்மையில வீரர்களை பொறுத்தவரையில வீரர்களுக்கான தடைகள் வந்து இல்லைன்னு நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். ஏன்னு சொன்னா முழுமையாவே இல்லையா? இல்லை, ஒரு விதமான தடைகள் இருக்குன்னா செலெக்ஷன் கிரைட்டீரியாவில் போகல அந்த செலெக்ஷனுக்கு இருக்கிற டிசிஷன் மேக்கர்ஸால சில நேரத்தில் தடைகள் இருக்கலாம். மற்றது பிளேயர்ஸ் வந்து போக்குவரத்து ஒரு தடை இருக்கும். என்னென்னு சொன்னால் நேஷனல் செலெக்ஷனுக்கு போகல அவை தங்களுடைய ஓன் மணியோட தான் போக வேண்டியிருக்கு. ஆனாலும் எங்களுடைய அசோசியேஷன் வந்து சில உதவிகளை செய்து கொள்கிறோம். அப்படி போகல அவர்களுக்கு ஒரு தடையா இருக்கும். மற்றபடி எங்கட வீரர்களை பொறுத்தவரை யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில லேடிஸ்ல பிரியவதனா, டிலக்ஷனா, ஃப்ளோரன்ஸ், அதே போல பிரதாப் என்ற ஒரு போய், இதனை விட இன்னும் 2-3 பிள்ளைகள் வந்து நேஷனல் தெரிவு செய்யப்பட்டு இன்டர்நேஷனலுக்கு போயிருக்கிறேன். அதே போல கிளிநொச்சியில வந்து தனுஷா என்ற ஒரு லேடி வந்து இன்டர்நேஷனலுக்கு போயிருக்கிறார். அப்ப செலெக்ஷன்ல வந்து எங்களோட பிளேயர்ஸுக்கு ஒரு இடத்தை தந்து கொண்டிருக்கிறோம். மற்ற சங்கங்களை பொறுத்தவரையில இடமளிக்கிறதை விட கபடியில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு கொண்டு. இப்போ நான் கூட வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு கபடி இணைப்பாளராக இருப்பதோடு ஸ்ரீலங்கன் வயசான என்டிஓ பேனலுக்குள்ள நானும் ஒரு ஆளாக இருக்கேன். அப்போ எங்களுக்கு ரெஃப்ரிஸுக்கு கூட அந்த அனுமதி. அதே போல G3 வந்து சர்க்கிள் கபடிக்காக வெளிநாட்டு டூர் போனது. அப்போ எங்களை பொறுத்தவரையில நாங்கள் அதை பெற்றுக் கொடுக்குறதுல மும்முரம் தான் இருக்கிறோம். ஜஸ்டா பாய்ஸ் 21, பாலிநகர் 2. முதல் முறை ஜஸ்டா பாய்ஸ் அண்ட் பாலிநகர் அணியில் மோதி இருந்தன. அவை பெற்றுக்கொண்ட புள்ளி விவரங்கள் ஜமைக்கல் டீம் தயார் நிலையில் இருப்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த போட்டி முடிவடைந்த பின்னர் அடுத்த போட்டி ஆரம்பிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்பதை அறிவித்தருகின்றோம். Jaffna Warriors and Mica team, please get ready. Substitution. Number. இன்றைய தினம் ரீச்சாவில் நடைபெறுகின்ற இந்த பொங்கல் கபடி போட்டியில் அனிஸ்டன் இவரும் பங்கு பெற்றிருந்தார். அந்த போட்டியை நீங்கள் இப்போ விளையாடிட்டு வந்திருக்கீங்க. இந்த போட்டியின் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்கள் வந்து
நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக கபடி விளையாடுறேன். அதாவது வந்து நான் நேஷனல் ப்ளே பண்ணினான். நாங்கள் வந்து வளமையாகவே நேஷனல் ப்ளே பண்ணதை வந்து ஜஃப்னா டீம்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு தான் போய் விளையாடினாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பிளேயர்ஸ், அவங்க வந்து வெளி வேறு எல்லாமே இருக்கிறாங்க. எங்களோட டீமில் இருந்து இப்போ சீனியர் பிளேயர் ஜூனியர் பிளேயர்ஸ் மாதிரி இருப்பாங்க. பட் இப்போ வந்து 2-3 பேர் தான் இப்போ ப்ளே பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் சொல்ல போனால் கபடின்றது வந்து ஒரு ரிஸ்கான விளையாட்டு. அதையும் தாண்டி தானே உழவு பொருளாதார பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் போய் விளையாடுறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க தேசிய ரீதியில் கூட விளையாடி இருக்கீங்க, அதை நிறைய கஷ்டங்களை நீங்களோட கதைகள்லேருந்து விழுந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்கன்ட்டு. இப்போ நாங்கள் ஒரு வடக்கு கிழக்கில் இருந்த ஒரு தமிழன் தேசிய ரீதியில் ஈடுபடும் போது அவனுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, நிறைய தடைகளை தாண்டி தான் ஒரு தமிழன் போகிறான். அதில் அங்கே 10 பேர் அங்கே கூட ஒரு 10 பேர் தெரிவு செய்து போனால் அந்த செலெக்ஷனில் ஃபைனல் செலெக்ஷனில் கூட எங்களோட தமிழ் சார்ந்து பங்கு பெறுற வீரர்கள் வந்து குறைவாகத்தான் இருக்காங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து திறமை இல்லாமல் புறக்கணிக்கிறதை விட அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழன் என்ற அந்த காரணங்களால புறத்தள்ளப்படுகின்றார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வாறான அந்த கவலையான கஷ்டங்களான அனுபவங்களை உங்களுக்கு நடந்திருக்குதா? அதாவது வந்து இப்போ நாங்கள் வந்து எங்கடையிலேருந்து ஒரு படியன் ஸ்ரீலங்கா டீமுக்காண்டி விளையாடினவன். அவர் வந்து அவர்களோட விட எங்களோட படியர் வந்து நல்லா விளையாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டீமில் இடம் கிடைக்காது. பெஸ்ட் வந்து இந்த ஒரு படியன் விளையாடுறானா இருந்தால் அவனுக்கு இடம் கிடைக்காது அந்த இடத்துல. ரெண்டாவது வந்து பொருளாதார பிரச்சனை இருக்குது. வடக்கு கிழக்கண்டாலே எங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு மத்தியில் தான் போய் அங்கே கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணுறோம். நாங்கள் வந்து ஜஃப்னா டீமால் ஓப்பன் மீட், அதாவது வந்து ஓப்பன் மீட் வந்து 2nd பிளேஸ் அடிச்சினாங்க. ஆல் ரவுண்டர் ஓப்பன் மீட்டில் 2nd பிளேஸ் அடிச்சினாங்க. இன்றைய தினம் இந்த ரீச்சாவில் நடக்கிற இந்த போட்டியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏனென்றா எங்களுக்கு வந்து திறமைகள் இருக்குது, ஆனால் அதுக்கான களங்கள் வந்து அமைத்து தருவதில்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கான பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இந்த போட்டிகளை நடத்துவதற்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அப்படி என்று சிலர்கள் முன் வருவதில்லை இந்த போட்டிகளை வந்து நடத்துவதற்கு. இன்றைய தினம் இந்த ரீச்சாவில் நடத்துகிற இந்த போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே வந்து நிறைய மாணவர்கள், வயதில் சிறியவர்கள் பெரியவர்கள், அப்படி அந்த நட்புறவோடு விளையாடும் போது அதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையாகவே இப்படி விளையாடுறது வந்து ஒரு சந்தோஷமான விளையாட்டு. எல்லாரும் ஒற்றுமையாக விளையாடுறோம். இப்போ நாங்கள் ஒரு டீமாக போய்க்குள்ள எல்லாம் கலந்து தான் போகிறோம். ஸ்ரீலங்கன் டீம் என்றாலே இப்போ நாங்கள் தான் இதில் விளையாடுற 2 படி எல்லாம் போய் ஒற்றுமையாக இருக்க போகிறோம். அண்ட் இன்னொன்று சொல்கிறோம் வந்து ஒரு படியன் வளரணும் என்றால், ஒரு டீம்லேருந்து ஒரு படியன் வளரணும் என்றால் அந்த கிளப் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. என்ன வளர்த்து விட்டதும் எங்கள் கிளப் தான். அதாவது வந்து நான் எனக்கு சீனியர் பிளேயர் ஜூனியர் பிளேயர் இருப்பாங்க தானே, அதாவது ஜூனியர் பிளேயரை பார்த்து தான் நான் பழகி வந்தேன். நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணம் எங்களோட கிளப்பில் வந்து எங்களோட அண்ணாக்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் வந்து இப்போ எங்களை எவ்வளோ பிரச்சனை மத்தியில் தான் நாங்கள் விளையாடுறோம். நாங்கள் ஒரு எங்களுக்கு கொஞ்சம் உதவியல் வந்தாலும் அதை வச்சு தான் நாங்கள் சமாளித்து ஒரு இடத்துக்கு போய் வச்சு விளையாடுறோம். நாங்கள் பாலிநகர் பெற்றுக்கொண்ட புள்ளி விவரங்கள் 4. ஈஷாவுடைய தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மகிழ்ச்சி உச்சம் ஈஷாளாதி கொண்டக்கூடிய வடமாகாணத்துக்கு உட்பட்ட அனைத்து அணிகளுக்குமான விண்ணப்பித்த அணிகளுக்கான கபடி போட்டி இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது. அதிலே ஜஃப்னா பாய்ஸ் அண்ட் பாலிநகர் முதல் முறையாக மோதிக்கொண்டது. ஜஃப்னா பாய்ஸ் பெற்றுக்கொண்ட புள்ளி விவரம் 36, பாலிநகர் பெற்றுக்கொண்ட புள்ளி விவரம் 10. அடுத்த போட்டிக்காக நாம் அழைத்திருப்பது Jafna Warriors and Michael team.
என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து இப்போ முன்னு சொன்ன மாதிரி என்ன கபடி என்ற ஒரு பயம், அதாவது போட்டியில் பங்கு பெற்ற ஆக்கள் எண்ணிக்கை இப்போ கூடி இருக்கு. அதே சமயம் என்ன விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த ஓப்பனில் வந்து இதனுடைய எண்ணிக்கை வந்து குறைவுன்னு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் பாடசாலை மட்டத்தில் வந்து இப்போ பிள்ளைகளை வந்து ஓரளவுக்கு குண்டோலாக அவர்களை பயிற்றுவித்து பாடசாலை போட்டிகளில் கூடுதலான அணிகள் பங்கு பெற்றதை காணக்கூடியதாக இதுக்கு இப்போ அநேகமாக கூடுதலாக அத்தோட சொல்ல வேணும் பெருமையானாங்க பாடசாலை மட்ட கபடி போட்டியில் உண்மையிலேயே 9 மாகாணத்தோட ஒப்புடைக்க எங்களோட வடக்கு மாகாணம் தான் அதில் முதல் நிலையில் இருக்குது. அண்மையிலே அதில் குறிப்பாக நான் சொல்லுவோம் பாடசாலை மட்டம் என்று சொல்லும்போது கூடுதலாக அந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஒரு பெருமை இருக்குது. நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருடங்களாக அவர்கள் தேசிய மட்டத்திலேயே சாதனை படைத்து வருகிறவர்கள். அதை நிச்சயமாக நாங்கள் சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால் அடுத்த கட்டம் கிளிநொச்சியில் இருந்து அங்கே அடுத்த ஓப்பனில் போய் என்ன பிரச்சனை சொன்னால் கிளிநொச்சி இந்த சூழ்நிலை வந்து சரியான பொருளாதார பிரச்சனையில் உள்தாங்கிய ஒரு மாவட்டம். நிறைய ஆக்கள் என்ன பண்ணீங்கன்னா அவையோட அம்மா அப்பா சரியான வசதி குறைஞ்ச விவசாயம் செய்கின்ற மற்ற கூலி தொழிலை நம்பி இருக்கின்ற ஆக்கள் தான் கிளிநொச்சியை பொறுத்த முறையில் இருக்கு. ஆகையினாலே பாடசாலைக்கு மேலே வெளிக்கிட்ட உடனே அவர்களுடைய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கிடைச்சி மேலோங்கி இருக்கையில் அவர்களோட பொருளாதாரத்தால் அவர்களுடைய கட்டத்துக்கு நகர இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றது என்னென்னு சொன்னால் குறிப்பாக அந்த பாடசாலையிலே ஓஎல்லோடைய கூடுதலான பிள்ளைகள் வெளியில் வாரதால் இப்போ கிளிநொச்சியில் ஒரு நீங்கள் அநேகமாக புள்ளி விவரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி கிட்டத்தட்ட இள வயது திருமணங்கள் எண்ணிக்கை வந்து கூட அணியில கூடுதலாக போன முறை 54 அணி தேசிய ரீதியில் போனால் கிளிநொச்சியில் அதில் கிளிநொச்சி யாழ்ப்பாண அணிகள் தான் நிறைய போய் அங்கே போய் அதாவது இறுதி போட்டியில் பங்கு பெற்றி வரக்கூடிய இந்த முறை கூட தேசிய மட்டத்தில் அண்டர் 20 ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருக்கு. அதே மாதிரி கோனாவில் இருக்கா பாய்ஸில் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் கோச் வந்து இந்த முறை செகண்ட் பிளேஸ் அடிச்சிருக்கு. அதே நேரம் இதுலேயும் குறிப்பாக சொல்ல சிவநகர் பாடசாலை நாங்கள் கூற வேணும். என்னன்னு சொன்னால் அவர்களுடைய வளர்ச்சி போக்கு வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே கபடி என்ற அவர்கள்ன்றது இருந்தது. ஆனால் அது இப்போ மருகி கிட்டத்தட்ட இப்போ ஹிந்து காலேஜ் பட்டிமா கோனாவில் இங்கே சென்ட்ரல் காலேஜ் அப்படியெல்லாம் மாறி வருது. அதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்திலையும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பெண்களால் சாதிக்கக்கூடிய சூழல் தான் அதிகம். ஆனால் எங்களோட கலாச்சாரம் எங்களோட தமிழ் சமூக கட்டமைப்பில் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பெண்களில் அந்த விளையாடுறத அந்த அவையுடைய தாய் தகப்பன் அதை கொஞ்சம் மறத்து வர்றதால அந்த பிரச்சனை இருக்கிறதா நான் கருதுகிறேன். Young Star Hatay, Paragum Hatay. Paragum Hatay. Shukran. Paragum 11. Star Ekolahai, Parakum Golahai.
ரீச்சாவினுடைய பொங்கல் கொண்டாட்டத்திலே இந்த கபடி போட்டியை நீங்கள் முதற்தரமாக நடத்துகின்றீர்கள். இந்த போட்டியில் எத்தனை அணிகள் பங்கு பற்றியிருக்கு? அந்த அணிகள் வந்து எவ்வாறு நீங்கள் தெரிவு செய்து எடுத்தீங்க? இந்த அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் வந்து எப்படி இடம்பெறுது? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க எங்களுக்கு. ரீச்சாவில் வந்து ஒவ்வொரு திருவிழாவும் வந்து உண்மையாக திருவிழா தான். அது தைப்பொங்கலாக இருக்கலாம், புது வருஷமாக இருக்கலாம், எல்லா திருவிழாவும் வந்து வித்தியாசமாக செய்யும் நடக்கும். போன வருஷம் கூட நாங்கள் மேரதன் ஓட்டி போட வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு. இந்த முறை தைப்பொங்கலுக்கு வந்து கபடி போட்டி தெரிவிச்சிருந்தாங்க. அது எப்படி கோல் பண்ணுறங்களுக்கு ஒரு இதில் வந்து நாங்கள் சொன்னால் வடமாகாணத்துக்கு உட்பட்ட அணியை சொன்னாங்க. உண்மையாக எங்களுக்கு வடமாகாணம் எத்தனை அணி இருக்குது எதுவுமே தெரியும் எங்களுக்கு. பட் முதல்ல நாங்கள் கூப்பிடைக்கு வந்து ஒரு வடமாகாண உட்பட்ட அணியை சொன்னோம். நிறைய அணி இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட 28 அணியை பதிவு செய்திருக்கிறோம். அதாவது நான் டெட்லைன் கொடுத்ததுக்கு முதல் பதிவு செய்தார்கள் 28 பேர். ஆனால் இப்போ இலங்கையிலேருந்து நிறைய கோல் வந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு என்னென்னு சொன்னால் கிழக்கு மாகாணம் மற்ற வேறு மாகாணங்கள்ல இருந்து எங்களுக்கு தங்களை அழைக்கலைன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அடுத்த முறை நாங்கள் அவைய கோரிக்கையை நிவர்த்தி செய்வோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து வட மாகாணத்துக்கு உட்பட்ட அணிகள் வந்து பங்கு பற்றிருக்கு நிறைய அணிகள். நீங்கள் இந்த முதற்தரம் நடத்துகிற இந்த போட்டியிலே 21 அணிகள் பங்கு பற்றியிருக்கு. இந்த அணிகளை வந்து இங்கே வந்து உள்நோக்கி எடுத்து அவங்களை இங்கே விளையாட வச்சு அந்த அணிகளுக்குள்ளேயே வீரர்கள் எப்படி அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க? உண்மையாக சிறப்பாக இருக்குது. அவங்க வந்து ஒரு டீம் நேஷனல் டீம் வந்திருக்கு, நேஷனல் விளையாடுற டீம் வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் பேசுகிற மகவில சகோதர மொழி பேசுகிற டீம் கூட வந்திருக்கு. இங்கே தங்களுடைய திறமைகளை உச்சத்தில் நல்ல எவ்வளவு வெளிக்காட்டலாமோ அவ்வளவு திறமையாக வெளிக்காட்டி கொண்டிருக்காங்க. இங்கே குறிப்பாக சொல்ல போனா வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் வீரர்களுக்கு வந்து வீரர்களாக இருக்கட்டும் வீராங்கனைகள் அவங்களுக்கு வந்து சரியான களங்கள் அமைத்து கொடுக்கப்படுவதில்லை. இங்க வந்து நீங்க இந்த கபடியை தெரிவு செய்ததற்கான காரணமே ஏனென்றா இது வந்து தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டாக கபடியை பார்க்கப்படுது. இந்த கபடியை நீங்க தெரிவு செய்து இங்க விளையாட எடுத்ததுக்கான காரணம் என்ன? உண்மையில எங்க தமிழ கலாச்சாரம் வந்து இப்ப வேற திசையை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்குது. உண்மை அழிகிற பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கு. அப்ப நாங்க அதான் அழிய விடக்கூடாது, பாதுகாக்கணும் என்ற நோக்கிலையும் அது வந்து ரீச்சாவில் வந்து நீங்க எங்கேயும் பாத்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதன் நோக்கில தான் நாங்க கபடியை தெரிவு செய்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய டீம் வந்து விளையாடினோம். எல்லாருமே வந்து நல்ல திறமையான வீரர்கள், யாருமே வந்து புல சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே திறமையான வீரர்கள். தங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு டீமை தான் நாங்க கூப்பிட்டு இருக்கோம் எல்லாருமே. Youngstar 13 பறக்கும் லகுனு தாமதாய் பறக்கும் 18 யங்ஸ்டார் 14 பறக்கும் லகுனு தாமதாய் யங்ஸ்டார் லகுனு தாமதாய் ரீச்சாவுடைய மாபெரும் கபடி போட்டி உலகளவிலும் லக்ஷா கட்டசபையிலே உதயதாரகையும் பறக்கும் ஓடிக்கொண்டு உதயதாரகையும் 17 பறக்கும் 19 பெற்றுக் கொண்டிருந்தனர். எனவே பறக்கும் டீமுக்கு வாழ்த்துக்களும் உதயதாரகை டீமுக்கு கலந்து கொள்வதற்கு நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஒரு கட்டத்துல பெண்களுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்த ஒரு தமிழ் சமூகத்துல இப்ப அதே அளவு வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. முன்னைய காலகட்டங்கள்ல வீரம் என்பது பெண்களுக்குரிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு இருந்த இடத்துல கொஞ்சம் பெண்களுக்கான விடயங்கள் இங்க கொஞ்சம் குறைவா இருக்கோ, இப்ப கொஞ்சம் மருகி போதோ என்பது தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அவர் சொன்னது போல வணக்கம். என்னுடைய அபிப்பிராயம், இவ 2 பேரும் ஏற்கனவே சொன்னவ. இப்ப பெண்களால பொறுத்தவரையில பெண்கள்ல வீரம் இருக்கு, அதை இல்லையண்டே. ஏனென்றா எங்களை பொறுத்தவரையில நான் ப்ரொவின்சியல் கோச்சா இருக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் கோச் என்றாலும் ப்ரொவின்சியல் கோச்சா இருக்கிறேன். பெண்களை கொண்டு போய் தான் நாங்கள் நேஷனல்ல ஏதாவது செய்யலாம். மற்ற அது சம்பந்தமா எனக்கு அசிஸ்டன்ட் கோச் என்று ஜிவிந்தனும் நிஷாந்தனும் இருக்கணும். அவர் 2 பேரும் எடுக்கிற முடிவுக்கு நான் ஓகே, அதுல மாற்றம் இல்லை. அப்ப பெண்களால எதையும் செய்யலாம்ன்ற இதன்றம். அதனால இப்போ இந்த செலெக்ஷன்ல போக சொன்னான். அவை சொல்லிச்சுன்னா தங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குண்டு. நான் என்ன இன்னும் நீங்க போங்கோ, என்னண்டா செலெக்ஷனுக்கு அவை போனா தானே எதையும் செய்யலாம். அப்போ போங்கோன்னு சொல்லி அவ அப்படி இருந்தும் 3 பேர் எங்கண்ட பீச் கபடியில 3 பேர் செலெக்ஷன்ல, பெரியவர்னா புளோரன்ஸ், டிலக்ஷனா, இவே எடுபட்டுறீங்கன்னா. டிலக்ஷனா வந்து சப்ரோமா யூனிவர்சிட்டி கேப்டனாம் இருந்திருக்கிறான். அவள் எங்கண்ட கோச் நான் தான் பழக்கினான். ஆனால் அவள் இப்போ சப்ரோமா கேம்பஸில் அவள் லெக்சரஸாக அந்த இதாக இருக்கிறா. ஆனபடியே அந்த அவைகளுக்கு பொருளாதார ரீதியான இது கிடைச்சா எங்களை பெண்களை பொறுத்தவரையில் இப்போ தனுஷா கிளிநொச்சியை தனு. அப்போ எங்களை பொறுத்தவரையில் எதை பெண்களால் சாதிக்க முடியும்ன்றதை அதை தெரிவிச்சு. நன்றி. உண்மையிலேயே இந்த வடகிழக்குக்கு தேவையான ஒரு முக்கியமான ஆளுமைகளாக இவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். அந்த தொடர்ந்துமே உங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று நம்புறேன். ஐயாவணி உள்ள இறங்க. ராமசார் பெற்றுக்கொண்ட புள்ளி விவரங்கள் 2. Young star Lakar Tunai. உங்களுக்கான உணவுகள் நீங்கள் நெய்தல் உணவு நிறைய வீரர்கள் எல்லாம் படியங்களை பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்கலாம். அந்த கபடிக்கு ஏற்ற மாதிரி உஷாராக நல்ல பொடியெல்லாம் பில்ட் பண்ணி நிறைய பயிற்சிகள் எடுத்த பாய்ஸ் எல்லாம் வந்திருக்கணும். அதில் ஆச்சரியம் என்னென்னா இலங்கை சர்வதேச ரீதியாக விளையாடக்கூடிய போட்டிகளில் விளையாடக்கூடிய பிள்ளைகளும் வந்து எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பெருமையாக இருக்குது. ஸோ அவைக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு களம். நான் நினைக்கிறேன் இது முதலாவது வருஷம் வழியாக
பெரிய அளவில் போகையில் நான் நிச்சயமாக வந்து உறுதியாக சொல்கிறேன், அடுத்தடுத்த வருஷம் வந்து இந்த ரீச்சாவினுடைய கபடி போட்டின்றது ஒரு பெரிய பிரமாண்டத்தை கொடுக்கும். என்னென்னு சொல்லிச்சுன்னா NEPL ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று ஆரம்பித்து நாங்கள் 2001ஆம் ஆண்டு. பிறகு அது கொரோனா காலப்பகுதியால் கொஞ்சம் விடுபட்டது, அப்படியே விடுபட்டு போச்சு. காரணம் என்றால் அதில் நிறைய ஆக்களுடைய இன்வால்மெண்ட், அதாவது நிறைய களங்களுடைய உரிமையாளர்கள், நிறைய பேர் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருந்தது. அதை தொடர்ச்சியாக கொண்டு நடத்த முடியல. ஏன்னா அந்த களங்களுக்கான உரிமையாளர்கள் வந்து கிடைக்காத பட்சத்தில். பட் கபடி வந்து அப்படியே இல்லை, நாங்களே தான் செய்கிறோம். அதனால் எல்லா முடிவும் நாங்கள் தான் எடுக்கிறது. அதனுடைய பெரிய அளவில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக வந்து இது ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு வரலாம். அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை தருது, இவ்வளோ படியங்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பிள்ளைகள் இருக்கணும், விளையாடினம் என்று ஆர்வமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய முன்னெடுத்து கொண்டு போகலாம்னு யோசிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் முதல் தடவை வந்தபடியாக ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் பங்கு வெற்றி பெறக்கூடிய கழகங்களுக்கு 1 லட்சம் ரூபா ரீச்சாவினுடைய பரிசு தொகை இருக்குது. 2வது வாராக்களுக்கு 50,000 ரூபா பரிசு தொகை இருக்குது. அதை விட கேடயங்கள், மெடல்கள் எல்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கான 1வது பரிசு தொகையாக 50,000 ரூபா நிர்ணயிச்சிருக்கிறோம். 2வது பரிசு தொகையாக 25,000 ரூபா நிர்ணயிச்சிருக்கிறோம். அதையும் இந்த வருஷம் பார்த்துட்டு நிச்சயமாக அடுத்த வருஷம் இதை விட கூடின பரிசு தொகையோட, இதை விட கூடின கழகங்களோட இன்னும் பிரம்மாண்டமாக நடக்குமென்று நம்புகிறோம், நடத்துகிறோம். நீங்களெல்லாம் உங்களுடைய ஆதரவு தந்தீங்கன்னால போதும். நிச்சயமாக வந்து கபடியாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.